இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. நீண்டகாலம் அதிமுகவில் பயணித்து திமுகவில் ஐக்கியமான முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். எம்ஜிஆர், ஜெயலலிதா என 2 முதல்வர்களை தந்த தேனி மாவட்டம் எப்பவுமே அதிமுக கோட்டை என்றார். அதே மாவட்டத்தில் இருந்து முதல்வரான 3வது நபர் ஓபிஎஸ் பெயரை அவர் கணக்கில் எடுக்கவில்லை. தேனி மாவட்டம் அதிமுக கோட்டை. இந்த மாவட்டத்துக்கு ஒரு வரலாறு உண்டு. 2 முதலமைச்சரை கண்ட மாவட்டம் தேனி மாவட்டம். நம்முடைய பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், இருவரும் தலைவர்கள் இந்த மாவட்டத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மாவட்ட மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தின்படி 2 முதலமைச்சரை பெற்ற மாவட்டம் தேனி மாவட்டம். இந்த மண்ணில் இன்னொருத்தர் இருந்தார், எங்கிருந்தாலும் வாழ்க என ஓபிஎஸ் பெயரை சொல்லாமல் கிண்டலாக பேசினார். இன்னொருத்தர் இருந்தார், யாருன்னு தெரியும். இந்த மண்ணிலே இருந்தவர் வேறு பக்கம் சென்று விட்டார். யாருன்னு தெரியுமில்ல. உண்மையிலேயே நான் அவரை பேசல, நம்ம விட்டு போயிட்டாரு. எங்க இருந்தாலும் வாழ்க. எடப்பாடியின் கருத்துக்களுக்கு ஓபிஎஸும் சிரித்தபடியே பதிலடி கொடுத்தார். ஆண்டிப்பட்டிக்கு வந்திருந்த எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்கள் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லியிருக்காரு. யாரு? அப்படியா? உலகத்திலே இருக்கின்ற அதிசயங்கள் இது ஒரு